வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யுவன் யுவதி அப்படிங்கிற நிகழ்வை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதாவது யுவன் யுவதி இந்த பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருவர்களுக்கு உண்டான ஒரு நிகழ்வை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். இதனுடைய முழு நாள் பயிலரங்கம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்க நடக்க இருக்குது. அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். பருவ வயது குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் பக்குவப்படக்கூடிய ஒரு வயது அப்படின்னா இந்த வயது தான். இந்த வயதில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் வாழ்நாள் முழுவதும் அவங்கள முழு ஆரோக்கியத்தோடையும் திடகாத்திரத்தோடையும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர்களை அந்த சமூகத்தில் வாழ வைக்கும். அதுக்கு அடிப்படையே இங்கு தான் கட்டமைக்கப்படுகிறது. இதுதான் அந்த வயதினுடைய ஒரு அற்புதம் நம்ம சொல்ல முடியும். இந்த வயதில் அவங்க என்ன விஷயத்தை உள்ளே வாங்குகிறாங்க, என்ன விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க, எந்த விஷயத்துக்கு அடித்தளம் இடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இயற்கையில் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி முரணாகவே நம்ம சிந்திச்சுட்ருக்குறோம், முரணாகவே ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது பருவ வயதும் அது விதிவிலக்கு அல்ல. இப்போ உதாரணத்துக்கு பருவ வயதில் நிறைய உடலில் மாற்றங்கள் ஏற்படும், மனதில் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இது நாள் வரையும் அவங்களுடைய அந்த ஒரு அணுகுமுறையும் இனி வரக்கூடிய அணுகுமுறையும் ஏறக்குறைய 100% மாற்றத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். இது புரியாத போது ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம், அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தேவைகள், கேள்விகள், இதுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சரியான விளக்கமும் சரியான ஒரு வழிகாட்டுதலும் அமைஞ்சதுன்னா வாழ்க்கை தி பெஸ்ட். அப்படி அமையல அப்படின்னா அது சிக்கலை நோக்கி கொண்டு போயிருக்கும். அதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு குழந்தைக்கோ அல்லது பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு கேள்வி அல்லது என்ன ஒரு விளக்கம் அப்படிங்கிறப்ப அது எங்கே வந்து கேட்பாங்கன்னா பெற்றோர்கிட்ட தான் பொதுவாக கேட்பாங்க. பெற்றோர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஓர் தெளிவான நாலேஜ் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கைட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் வழிகாட்டுதலுங்கிறது அது ரொம்பவுமே சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. இந்த வயசில் பார்த்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் மனதில் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கும். இது ரெண்டும் நேர்கோட்டில் பயணம் பண்ணதுன்னா ஓகே. ஆனால் உடல் மாற்றம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த உடலை பற்றின புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு நேர் எதிராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமூகத்தில் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உடல் இப்படி இருந்தால் என்னன்னு ஒரு பையன் கேள்வி கேட்குறான் அப்படின்னா அவன் மனதை திருப்தி அடையக்கூடிய பதில் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் கிடைக்குதோ தவிர உடலை சரியான வகையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதில் கிடைக்கிறது அரிது. உதாரணத்துக்கு பருவ வயதில் ஏற்படக்கூடிய அந்த பாலுணர்வு சம்பந்தமான ஒரு அறிவு, அது ரொம்ப ரொம்ப அடிப்படை. அதுதான் ஆற்றல், அதுதான் வாழ்க்கைக்கு மிக 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 அடிப்படையான ஒரு விஷயம்னா ஒரு மனிதனுள் உருவாகக்கூடிய பாலுணர்வுங்கிற சக்தி மட்டும்தான். அந்த சக்தி தான் பெண்கள்கிட்ட ஆக்கும் சக்தியாக இருக்குது, ஆண்கள்கிட்ட அதை காக்கும் சக்தியாக இருக்குது. இதனை பற்றின ஒரு விளக்கம் பருவ வயதில் இருக்கிற ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கட்டாயம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் உடலை மனதை வாழ்க்கையை முழுமையாக கட்டமைச்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஓரறிவு இன்றைக்கி யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய குடும்பத்திலும் இல்லை, அதை சொல்லிக் கொடுத்து மேன்மைப்படுத்தி கொண்ட பள்ளிக்கூடத்திலும் இல்லை. அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய முழுமையான ஆற்றலை பற்றியும் குறிப்பாக பருவ வயதில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற உடல் மாற்றத்தை பற்றியும் மனம் எண்ணங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்குது. இதை ஒரு சரியான கோணத்தில் புரிஞ்சிட்டோம்னா உடலும் மனமும் நேர்கோட்டில் பயணம் பண்ணோம். உடலுக்கும் மனதுக்கும் முரண்பாடு இருக்காது, உடன்பாடு இருக்கும். இந்த உடன்பாடு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் இருக்கும், மனம் செம்மையாக இருக்கும், எதை நோக்கியும் பயன்படலாம், எந்த லட்சியத்தை நோக்கியும் பயன்பட முடியும். ஆனால் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி முரண்பாடு வந்துருச்சு அப்படின்னா அது உடலில் நோயாக வரும், மனசில் குழப்பமாக வரும். எந்த இலக்கு நோக்கியும் ஒருவர் பயணம் பட முடியாது. குழப்பமான மனநிலையில் தன்னுடைய தேவைக்கும் கேள்விக்கும் பதிலில்லாத ஒரு சூழலில் அது ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கை சூழலை தான் உண்டாக்கும். இதுதான் இந்த பயிலரங்களில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம எடுத்துருக்கிறோம்.
இந்த வயதில் ஏற்படுகின்ற உடல் மாற்றம், பருவமாற்றம், மனமாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த உடல் சிக்கல்கள், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான விழிப்பு நிலை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மிக அற்புதமாக நம்ம அந்த அறிவை கொடுக்கும் பொழுது அவர்கள் தங்களை பற்றின ஒரு புரிதலில் ஒரு மேம்பாடு வரும், தங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி யார்கிட்ட இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் சொல்கிற விஷயம், நான் ஏன் பெண்ணாக பிறந்தங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்படி அல்ல, பிறப்பிலேயே பெண் பிறப்பு எவ்வளவு உயர்வான ஒரு பிறப்புங்கிற விஷயத்த ஒவ்வொரு பெண் குழந்தைகளோட மனசுலையும் பதிய வச்சுட்டோம், ஒவ்வொரு ஆண் குழந்தைங்க மனசுலையும் பதிய வச்சிட்டோம்னா இந்த பெண்கள் உயர்வுக்கும் தடை இருக்காது, மேம்பாடு இருக்கும். அதை காக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஆண்களுடைய பொறுப்புணர்ச்சியும் கூடும். இப்படிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணில் உள்ள ஒரு வீடும் சரி, சமூகம் சரி, என்னைக்கும் ஒரு அமைதியான ஒரு அற்புதமான ஒரு சமூகமாக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இந்த வயதில் என்ன விஷயங்கள் கொடுக்க வேண்டுமோ அதை வீட்டிலையும் சமூகத்திலையும் கொடுக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த பயிலரங்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் இந்த வயதில் உள்ள குழந்தைகளை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்வில் கலந்து வைக்கும் பொழுது, இந்த அறிவை உங்கள் குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக அற்புதமான ஒரு மனித வளமாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயிலரங்கம் தான் இந்த பயிலரங்கம். பயிலரங்கில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.